வணக்கம், நான் உங்கள் லூக் சுதாகர் பேசுகிறேன். நான் வந்துட்டு கபாலி காலா ஃபிலிம்லாம் வந்து ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது லிப்ஸ்டிக் பற்றி பேச போகிறோம். என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுடைய லிப்புக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மெயினாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா போதும், எடுத்து லிப்பில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஷடன் கிளம்பி போய்ட்றாங்க. அது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மெயினாக இப்போது லிப்ஸ்டிக்கு நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் வந்து ஸ்டிக்கியாக வாங்குவாங்க, க்ரீமியாக வாங்குவாங்க, மேட் ஃபினிஷாக வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்து வாங்குறதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரே ஒரு எக்ஸ்பிரி டேட்டு. முதலாவது நம்ம எக்ஸ்பிரி டேட் பார்க்கணும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு, உங்களுடைய லிப்புக்கு எது சூட் ஆகுன்றதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஸ்கின்னில் வந்து ஒருவேளை லிப்பில் வந்து ஒரு மாதிரியான ட்ரைனஸோ வெடிப்போ அது மாதிரி ஏதாவது லிப்பில் எதுனா ஏற்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு பிளட்டு கசிகிற மாதிரி சில பேருக்கு வந்து பிளட் கசியும். அப்போது ஏன்னா பனி வெடிப்பினாலேயோ, சில பேருக்கு ஏசி ஒத்து வராதனாலேயோ, இல்லை உதடு ட்ரையாக இருக்கிறதுனாலையோ, இல்லை ஃபீவர்னாலேயோ, பாடி ஹீட் ஆனாலும் லிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், வெடிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த விதமான லிப்ஸ்டிக்கோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அது லிப்புக்கு ஏதாவது க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணோன்னா ஏதாவது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்து போகிற மாதிரி லிப் க்ளோஸ் மாதிரி ஏதாவது வந்து சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மாய்ஸ்சராக இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து பொதுவாகவே யூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து அதிகமாக லைக் பண்ணுறது வந்து மாய்ஸ்சராக இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்வாங்க. மேட் ஃபினிஷ்ன்றது என்னதுன்னா, எப்போவுமே நம்ம லிப்பு என்ன மாதிரியான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேட் ஃபினிஷை வந்து அது காமிக்கும், நார்மலாக காமிக்கும். அதே மாதிரி அந்த மேட் ஃபினிஷ் வந்து நம்ம போடும்போது லைனர் போட்டுட்டு, லிப் லைனர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேட் ஃபினிஷான லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. எதுக்கு இப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த மேட் ஃபினிஷ் போடும்போது லிப் ஃபுல்லாக வந்துட்டு ஏதாவது சும்மா தற்சமயத்துக்கு நீங்கள் ஏதோ டிஷ்யூலையோ ஏதாவது துடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் போடும்போது லிப் லைனர் போட்டு நீங்கள் வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களோட லிப்பை வந்து கிளியராக காமிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். மாய்ஸ்சர் லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஆயில் பேஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆயில் பேஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு பிசுப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உதட்டு, சில பேர்லாம் லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா உதட்ட ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களால வந்து பேசும்போது கூட அசைக்க மாட்டாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்து உதட்ட அப்படியே வச்சுருக்கணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் எப்போ போல் பேசலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் போடுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. பட் என்னென்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், காஸ்ட்டு அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கம்மியான காஸ்ட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்களேன்னா, நீங்கள் இப்போ எப்படி உதட்ட ஒரு லிப்ஸ்டிக் போட்டவங்க ஒரே மாதிரி வச்சுருப்பாங்களோ அப்படி தான் வச்சுருக்கணும். ஏன்னா அது கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் வந்து அது ஃப்ரூட்ஸில் தயாரிக்கிற ஒரு லிப்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரூட்ஸில் தயாரிக்கிற ஒரு லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வாய்க்குள்ளே போனாலும் ஒன்றுமே ஆகாது. அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் அதிகமாக ஒரு 700, 1000, 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக்கை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. மெயினாக சொல்லணுன்னா லிப்ஸ்டிக் போடுறதால நிறைய பேருக்கு வந்து லிப்பு ஃபுல்லாக டார்க் ஆகிடும். அது ஏன் ஆகுது அப்படின்னா, கம்மி காஸ்ட் இருக்கிற லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறதுனால கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து கம்பல்சரி டார்க் ஆகிடும். அது வந்து உங்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மி காஸ்ட்டாக இருக்கிற லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டார்க் ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து உங்களுடைய ஸ்கின்னில் ஊறி என்ன ஆகணும், உங்களுடைய எச்சிலும் அதில் இருக்கிற அந்த ஆயில் பேஸ் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கும் அந்த ரெண்டு ஈரத்தோடு சேரும்போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின்னில் வந்து அதை ஊறிட்டு அது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டார்க் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி காஸ்ட்டாக இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் வந்து உங்களுக்கு லிப்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.